அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 8th தமிழில் கலிங்கத்து பரணி இருக்குங்க. ஸோ அந்த பகுதியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா கண்டிப்பாக கலிங்கத்து பரணியிலேருந்து ஒரு வினா போகிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கலிங்கத்து பரணினா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. கலிங்கத்து பரணி அப்படின்றது 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று தான் கலிங்கத்து பரணிங்க. ஸோ இது அடுத்த கேள்வி பாருங்கள். தமிழில் எழுதப்பட்ட, அதாவது தமிழில் முதலில் எழுந்த பரணி எதுன்னு கேட்பாங்க. கலிங்கத்து பரணி தான். ஸோ இதுவும் நிறையா டைம் வந்திருக்கு, வினாவாக கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ தமிழில் முதலாக எழுந்த பரணி எது அப்படின்னா கலிங்கத்து பரணி. ஸோ இந்த கலிங்கத்து பரணி யாரினுடைய வெற்றியை பற்றி பேசுது, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். முதலாம் குலோத்துங்க சோழன், அவரோட படைத்தளபதி கருணாகர தொண்டைமான். ஸோ இவங்களுடைய கலிங்க போரோட வெற்றியை பற்றி சொல்லுது. அடுத்தது பாருங்கள், இந்த நூலை கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டக்கூத்தர். சரியாங்க. ஸோ கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர். சரிங்களா. ஸோ இந்த கலிங்கத்து பரணி தாளிசையால் பாடப்பட்டது. மொத்தம் எத்தனை தாளிசைகளை கொண்டது அப்படின்னா 599 தாளிசைகளை கொண்டது. மிக மிக முக்கியமான ஒரு கேள்விங்க. அடுத்தது, இப்போ கலிங்கத்து பரணினா என்னன்னு சொல்லி சொன்னோம். அப்போ பரணினா என்ன? ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். ஸோ பன்னீர் பாட்டியல் சொல்லுது, போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடக்கூடிய இலக்கியம்தான் பரணி. சரியாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கிறணும். போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடக்கூடிய இலக்கியம்தான் பரணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இந்த கலிங்கத்து பரணியை இயற்றியவர் யார்? அடுத்த கேள்வி, ஜெயங்கொண்டார். இவர் தீபங்குடி அப்படின்னு, அதாவது ஜெயா தான் தீபம் ஏற்றுவாங்க அப்படின்னு சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தீபக்குடி அப்படின்ற ஊரை சேர்ந்தவர். ஸோ இவர் முதலாம் குலோத்துங்க சோழனுடைய அவையில் அவைக்கள புலவராக இருந்தார். இதே மாதிரி நம்ம 2ஆம் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக சேக்கிலார் இருந்தாருன்னு சொன்னோம். அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ஜெயங்கொண்டாரை பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு புகழ்ந்து பாடினது யார் அப்படின்னா பலபட்டடை சொக்கநாத புலவர் தான் பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு புகழ்ந்து பாடினார். ஸோ இதெல்லாம் மிக மிக